விஜே மகி கணேசன் என்ன சொல்லியிருக்கணும் அதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. இது என்னுடைய தாழ்மையான கருத்தை அவங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ஆமாங்க, இன்னைக்கு நான் சொல்கிற இந்த பதிவை கண்டிப்பாக அதை மேக்ஸிமம் எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. அனுபவிக்காத ஒரு சிலர் இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஒரு நோட்டு பெண்ணும் எடுத்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இன்னைய டைமையும் டேட்டையும் போட்டு நான் சொல்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. ஆமாங்க, உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய மனசில் ஏற்பட உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட ஏதோ ஒரு கஷ்டத்தை நீங்கள் யார்கிட்டயோ ஷேர் பண்ணியிருப்பீங்க, புரியுதுங்களா? அந்த ஷேர் பண்ண அந்த நபர் நிச்சயமாக உங்களுடைய ரகசியத்தை காப்பாற்ற மாட்டார். இது அதிகமாகுமே தவிர உங்கள் வேதனை குறித்து நீங்கள் சொன்ன அந்த நபரிடம் சொன்ன அந்த விஷயம் அடுத்தபடியாக இன்னும் உங்கள் மன உளைச்சலை அதிகப்படுத்துமே தவிர ஒரு பொழுதும் குறையாது. இதை தயவு செய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்களாலேயே உங்க மனசுல ஏற்படுற ஒரு ரணத்தை, ஒரு காயத்தை, ஒரு வலியை உணர்ந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலன்னா அதை எப்படிங்க இன்னொருத்தன் காப்பாற்றுவார நம்ம நினைக்கிறோம். இந்த தப்பை நான் 100% பண்ணிட்டு இருந்தேன். இது வரைக்கும் இன்னைய நேரத்துக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வீடியோ உங்களோட பகிர்ந்து கொண்ட பிறகு இதுக்கப்புறம் நான் சொல்கிறேங்க, என்னை பற்றின எந்த ஒரு வழியையுமே யாருக்கிட்டையுமே நான் பகிர்ந்திருக்க தயாராக இல்லை. ஏன்னா அது இன்னும் என்னுடைய மனதின் வலியை அதிகப்படுத்துதே தவிர 1% கூட குறைவதே இல்லை. ஏன்னா நான் சொல்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆனால் இதை அனுபவிக்காத ஒரு சிலர் இருப்பீங்க இல்லையா? இந்த கருத்தை தயவு செய்து உள்வாங்கி பாருங்க. ஏதாவது ஒரு விஷயத்தோட இதை கம்பேர் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு நான் போட்ட வீடியோவிற்கான விளக்கம் மிக சிறப்பாகவே புரியும். இது போன்ற கருத்துக்களும் கவிதைகளும் உங்களுக்கு பிடிக்கும்னா விஜே மகி கணேசன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.